எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து லீவ் டயத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து விதவிதமாக வந்து பலகாரம் செய்கிறதுக்கு இந்த எள்ளு உருண்டை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வெல்லம் வந்து ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் அது தண்ணி வந்து ஒரு 150 ml தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா வந்து அதை நல்லா கேஸில் ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு திரும்பி அதே பேனில் வந்து அதை அந்த இதை வந்து ஊற்றிடுங்க. அந்த வெல்லத்தை வந்து ஒரு சட்டியில் வந்து எள்ளு வந்து ஒரு 1/4 கிலோ எள்ளு எடுத்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து லேசாக பட்டுன்னு அடித்து நல்லா வாசனை வந்தோடனே இறக்கிடுங்க. ரொம்ப நேரம் வறுக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாகு வந்து ஒரு தட்டில் தண்ணியெல்லாம் வச்சுட்டு அதில் வந்து அந்த வெள்ளை தண்ணியை எடுத்து அதில் ஊற்றுங்க. அதில் நல்லா உருட்டி வரும். கையை வச்சு இப்படி தேய்ச்சி அமுக்குனிங்கன்னா உருட்டி வந்துடும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த எள்ளை எடுத்து வந்து அதில் அந்த வெள்ளத்து பாகில் வந்து கொட்டிடுங்க. கொட்டி நல்லா கிளறி எடுத்துகிட்டு நல்லா சுருளை வரணும். அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டு நல்லா சுருளை வந்ததுக்கப்புறம் வந்து அதை எடுத்து ஒரு தட்டில் நெய்யை ஊற்றி தடவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் கொட்டிட்டு சின்ன உருண்டையாக பிடிங்க. இல்லைன்னா கத்தியை வச்சு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. நன்றி. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.